எப்போல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க? விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஆமாம், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாலிடிக்ஸ்னால இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அது வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ விஜய் இல்லை, ஓகே, டிவிக்கே ஒரு கட்சி இல்லை அப்படின்னா யாருக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க? ஓட்டர் ஐடி எடுக்கிற ஐடியாவே கிடையாது, ஓட்டு போடுற ஐடியாவே இல்லை எனக்கு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டர் ஐடிங்கிறதே ஒன்று அப்ளை பண்ணி வாங்கினது. ஓகே, உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே டிவிக்கே தானா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர்? மேக்ஸிமம் என் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே டிவிக்கே தான். ஆனால் இப்போ இருக்கிறது வந்துட்டு மெஜாரிட்டி வந்து கொள்கையில் இல்லை, டிவிக்கே கொள்கையில் கிடையாது. இப்போ போட்ட ஓட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ஃபேஸ், அந்த ஒரு ஃபேஸ். ஏன்னா இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவன் கேண்டிடேட்டே திரும்ப விசிலுக்காக ஓட்டு போட்டாங்க. அதிமுக பற்றி உங்க கருத்து? அதிமுக எடப்பாடி இருக்கும் பாஸ்போர்ட் விட்டாரு, அவ்வளோ பாஸ் போட்டாரு, அந்த டயத்துல பிடிக்கும். ஆல் பாஸ் போட்டதால ஆல் பாஸ் போட்டனால பிடிக்கும். அதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்க, அம்மா கேன்டீன், அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிஜேபி பற்றி ஹானஸ்டான ஒப்பீனியன் எதுவாக இருந்தால் சொல்லலாம். எனக்கு பிஜேபி வந்து நேஷனல் லெவலில் பிடிக்கும், ஸ்டேட் லெவலில் பிடிக்கும். அண்ணாமலை பிடிக்கும். அண்ணாமலை என்ன பிடிக்கும்? என்ன எப்போ வந்து உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்க ஆரம்பிச்சு? எதுக்கு அப்புறமா? அவர் இந்த பிரஸ் எதுவுமே பயப்படாம அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாரு, அது விதமா எனக்கு நல்லா பிடிக்கும். மத்தபடி பிஜேபி பிடிக்காது, அவரை பிடிக்கும். மேபி வந்து டிவிக்கு இல்லாம இருந்திருந்தா பாஜக ஒரு முகமா அண்ணாமலை இருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்களா? கண்டிப்பா போட்டிருப்பீங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. பலரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய அளவுல ஜென்சி அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சின்னதா மிஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, ஜென்சி தலைமுறையுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கு, அவங்க எப்படி அரசியலை பார்க்கறாங்க, குறிப்பாக தாவேகாவை அவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 பேருமே நம்ம ஆஃபீஸ்ல எடிட்டர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த முறை ஏன் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ 4 பேர் நம்ம கூட இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சுபாஷ், கௌதம், கிஷோர் மற்றும் சரவண கார்த்திகேயன். ஸோ இவங்க 4 பேருமே தாவேகா மேல தாவேகா ஓட்டு போட்டிருக்காங்க. கௌதம் மட்டும்தான் தாவேகாக்கு இந்த தடவை ஓட்டு போடல. ஸோ அது தவிர 3 பேருமே தாவேகாக ஓட்டு போட்டிருக்காங்க. பட் தாவேகாவோட அனுதாபி கௌதம். ஸோ ஏன் டிவிக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த முறை எலெக்ஷன் என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்க, அரசியல் எப்படி பார்க்கிறாங்க என்பதை அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம்ங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? எதிர்பார்த்தீங்களா சிஎம் ஆவாரு? இல்ல எதிர்பார்க்கல. அந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் இதெல்லாம் வச்சு வந்து ஜெயிக்க மாட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவர் ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ ஹாப்பியா? சந்தோஷமா இருக்கு. ஸோ சுபாஷ், அண்ணன் ஜெயிப்பாருன்னு அவரே நினைச்சிருக்க மாட்டாரு, அதுதான் ஒரு உண்மை. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? எவ்வளவு சீட் வரும், இதுல எவ்வளவு? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல, ஆனா ஜெயிக்க மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, இது அண்ணனுக்கே ஒரு ஷாக் தான். கௌதம்? எனக்குமே அதுதான். இப்போ ஜெயிக்க மாட்டான்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். அப்படி அதிகபட்சம் வந்திருந்தாலும் ஒரு மேபி இருந்த இதனால அப்போசிஷனா வந்திருக்கலான்ற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனா சிஎம்ஆ வந்ததுன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் அவர் தொகுதியில் ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தேன், சிஎம் ஆவாருன்னு எதிர்பார்க்கல. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஹாப்பியா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, என்ன தொகுதி நீங்க? சும்மா என்ன தொகுதி? நான் ராமநாதபுரம். சுபாஷ் என்ன தொகுதி? மதுரை கிழக்கு. மதுரை கிழக்கு. விஜய்? ஓகே, 1000 லைட்ஸ் 1000. நாங்க 2 பேருமே ராமநாதபுரம் தான். ராமநாதபுரத்துல இவ்வளவு ஓட்டு டிவி கேக்கு வரும்னு எதிர்பார்த்தீங்களா? நல்லாவே ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இல்ல, ஆக்சுவலா டிவிக்கு ஜெயிக்குன்னு எதிர்பார்த்தோம், எங்க? ராமநாதபுரத்துல. ஆமா, ஓகே, காதர் பாஷாவை மீறி. ஆமா. சரி, ஓகே. என்ன எதிர்பார்ப்பு சிஎம் விஜய் கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, என்ன எதிர்பார்க்குறீங்க? புதுசா என்ன பண்ண போறாருங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த தேர்தல்ல நீங்க புதுசா கத்துக்கிட்டது என்னென்ன கத்துக்கிட்டீங்க? தேர்தலே புதுசா கத்துக்கிட்டது தான். இதுக்கு முன்னாடி தேர்தல் பத்தி பெருசா தெரியாது. சொன்ன மாதிரி 234 தொகுதிங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்பதான் எப்போல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க? விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாலிடிக்ஸ்னால இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் அது வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இதே ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்றது கம்மி. இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல்ன்றது இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி இப்போ இந்த சிஎம் ஆயிட்டாரு. ஆனா அந்த 4 நாள் வந்துட்டு அந்த எத்தனை சீட்டு வருவாங்களா, ஆட்சி அமைப்பாங்களான்றத ஜென்சி அந்த இந்த இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு இவ்வளவு நியூஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்றத ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது விஜய் அவர்கள் தான். மேட்ச் ஐபிஎல் ஃபைனல் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த 4 நாள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவர் கடைசியா கவர்னர் மாளிகையில பாதியில போயிட்டு திரும்பி வந்தாரு, திரும்பி போய் கவர்னரை பார்த்தாரு. அது நிறைய. ஏன்னா இப்போ அந்த
ஒரு நாள் வந்து கவர்னர் பார்த்துட்டே இருக்கும்போது கடைசி நாள் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு மறுத்துட்டாருன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆச்சு. அவர் கேரளா ஆமா, கிளம்பிட்டாரு. கேரளா கிளம்பிட்டாருன்னும் போது என்னடா இது கரெக்டா வந்ததுக்கு அப்புறமேட்டும் இங்க ஒரு இது இருக்குன்னும் போது நிறைய கான்ட்ரவர்சி இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அது நீங்க சொல்றீங்கல்ல சிஎம் பதவி ஏற்கிற வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன்டா. அவ்வளவுதான். நான் வந்துட்டு அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 108 சீட்டுன்ற வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான பேலன்ஸ் சீட்டுன்ற வரைக்கும் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஆகும்னு தெரியும். ஸோ அதனால அது ஆட்சி அமைக்கிற வரைக்கும் ஒரு டஃபா தான் போச்சு. பட் மற்ற கட்சிகள் பத்தி உங்களுடைய பார்வை, லைக் ட்ரெடிஷ்னலா பார்ட்டிஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் சோஷியல் மீடியான்றது ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இப்போ ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ்ன்றது வேற, கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ன்றது வேற. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ்ன்றது வேற. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் போதே அவங்களுக்கான ஒரு ஃபாலோ பேஸ். இப்போ எப்படி சொல்றது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஓட்டு கேட்டா அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க மாதிரியான ஜென்ரேஷன் தான் இது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டர் வரணும் போது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அது ஸ்டார்டிங் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஓட்டா மாறுமான்ட்டு. அந்த ஓட்டு இப்ப மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சீட்டா மாறுமானாங்க, அது சீட்டாவும் மாறிடுச்சு. இப்ப சிஎம்மாவும் ஆயிட்டாரு. ஸோ அந்த இதுல யாராவது அவருடைய விக்ரவாண்டி மாநாடு, இது மதுரை மாநாடு ஏதாவது போனீங்களா? இல்ல, ஃபாலோ மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. விஜய் பேசுறது ஃபுல்லா எல்லா டைமும் கேட்டுருவீங்க. லைக் மாநாட்டுல பேசுறதா. அது என்ன இப்போ விஜய் பேசுறது எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி கேட்க மறுத்துட்டாலும் சோசியல் மீடியா திறந்தாலே விஜய் ஸ்பீச் தான். எதை திறந்தாலும் விஜய் ஸ்பீச்ன்ற மாதிரி. ஸோ அதனால நம்ம பார்க்கலன்னா நம்ம முன்னாடி வந்துடும் எப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இப்போ இருக்கு சிச்சுவேஷன். பட் எதனால டிவி கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க எப்ப ஃபிக்ஸ் ஆனீங்க? எதனால ஃபிக்ஸ் ஆனீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் தான், ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க, ஒரு நடிகனால் அது முடியுமா முடியாதான்னு, அதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அவரோட ஐடியாலஜி என்ன சொல்றாரு, பாலிசி என்ன, அவர் எதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காரு? அதாவது உதாரணத்துக்கு ஹீஸ் ஆன்டி நீட், ஹீஸ் ஆன்டி 3 லாங்குவேஜ் பாலிசி, இந்த மாதிரிலாம் பாலிசி டிசிஷன் ப்ளஸ் ஐடியாலஜி பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை இனிமே வந்து நடிகர் அது மட்டும்தான் இருக்கீங்களா? எனக்கு இது வரைக்கும் நடிகராக பிடிக்கும். இனிமே பொலிட்டிக்கல் இறங்கியிருக்காரு. அதனால அவர் சொன்னார்ல, இந்த செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸனோட கொள்கை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், கொள்கை தலைவர்கள். அந்த கொள்கை தலைவர்கள் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்களா? இவங்களா 5 பேர் கேள்விப்பட்டதே இல்லை. அரசியல்ல ஒரே தெரிஞ்சது என்ன, சிஎம், சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் தான் தெரியும். இதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுப்பேன். ஓகே, உங்க வயசு என்ன? எனக்கு 23. இதுக்கு முன்னாடி 2024 யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் போடல. 24 போடல. ஓகே, 2024 நீங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. இல்ல. உங்க வயசு என்ன இப்போ? 20. ஆமா. இப்போ விஜய் இல்ல, ஓகே, டிவிக்கே ஒரு கட்சி இல்ல அப்படின்னா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? ஓட்டர் ஐடி எடுக்கிற ஐடியாவே கிடையாது, ஓட்டு போடுற ஐடியாவே இல்லை எனக்கு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டர் ஐடிங்கிறதே ஒன்று அப்ளை பண்ணி வாங்கினது. ஓகே, உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிவிக்கே தானா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர்? மேக்ஸிமம் என் சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே டிவிக்கே தான். ஓகே, அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில டிஎம்கேக்கு போடு இல்ல ஏடிஎம்கே போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லி இவங்க மாறாம இருந்தாங்க இல்ல இவங்க அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணி டிவி கேக் போட வச்சிட்டாங்களா? இவங்க கன்வின்ஸ் பண்ணி டிவி கேக் போட வச்சாங்க. ஆனா அது இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய சேஞ்ச். ஏன்னா எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ட்ரெடிஷனல் நீங்க சொன்ன பாலிடிக்ஸ் படி அப்பா அம்மா சொல்லி தான் பசங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பசங்க சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போட்ட கேட்டகரி நிறைய, அப்படிதான் மெஜாரிட்டி ஓட்ட வந்த மாதிரி இருக்கு. எங்க வீட்லயுமே என்டிகே நோட்டா இது ரெண்டுக்கு தான் போட்டிருக்காங்க. என்டிகே போடுவாங்க, எங்க அக்கா எல்லாருமே வந்து என்டிகே போட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து அக்கா ஓகே, அப்பா அம்மா காலத்துல அப்பா அம்மா வந்து ஊர்ல சொல்றதா டிஎம்கே போடுங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படி போட்டுருவாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்களா உங்க அப்பா அம்மா விசிலுக்கு போடுன்னு சொன்னீங்களா? போட்டாங்க. ஒரு ஓட்ட கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆமா. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்ல, டிவி கேக் போட சொல்லிட்டே இருந்தோம், அவங்க போட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். என்கிட்ட சொன்னாங்க ஏடிஎம் கேக் போட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க டிவி கேக் தான் போட்டாங்க. டிவி கேக் தான் போட்டாங்க. சோ உங்க வீட்ல சுபாஷ்? எங்க வீட்ல டிஎம்கே தான். நீங்க சொல்லி பாத்தீங்களா நீங்க டிவி கேக் போடுங்க விசிலுக்கு போடு? மதிக்கல. இப்போ டிஎம்கே ஓட்டு போட்டாங்க உங்க அப்பா அம்மா. ரிசல்ட் டே அன்னைக்கு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? போன போட்டு சொன்னாங்க, என்ன எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, என்ன பண்ண போறாரு, 1008 கேள்வி கேட்டாங்க. பாப்போம் அப்படின்னு தான் சொன்னேன். சரி, உங்களுக்கு இந்த தேர்தல் நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா. நீங்க கத்துக்கிட்டதுலயே இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க புதுசா அரசியல் கத்துருக்கீங்க, எப்படி ஃபீல் ஆகுது? கொஞ்சம் புதுசா ஏதாவது தெரியுதா, இல்லைன்னா இதெல்லாம் இருக்கடா அப்படின்னு இருக்கா? இன்னுமே நிறைய தெரிஞ்சிருக்கு. அதான் சொன்ன மாதிரி இந்த 234 தொகுதி இருக்கிறது, ஒரு கூட்டணி அலைன்ஸ், இது எல்லாமே இப்பதான் எனக்கு 118 அது மெஜாரிட்டி மேட்டர், அது எல்லாமே இப்பதான் எனக்கு தெரியும். 0ல இருந்து இப்போதைக்கு ஒரு 10% தான். ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவாப்ல. ஜஸ்ட் பாஸ் 35 அவ்வளவுதான். ஓகே, நீங்க எப்போல இருந்து டிவி ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சீங்க? தெரியல, டே 1 தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டார்ல, அந்த மாநாடு போட்டதுக்கு அப்புறமா சரி கொஞ்சம் கொஞ்சமா மொமெண்டம் கெயின் பண்ணி சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சா இந்த மாநாடு பார்க்கும்போது? இல்ல, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இல்ல இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாருன்னு.
நம்பிக்கை இல்ல. இல்லை, ஓ சுத்தமாக இல்லை. ஏன்னா 70 வருஷம் 2 கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்போ வந்தோடனே முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனா ரெஜிஸ்டர். ஜெயிச்சிட்டாரு. சரி, இப்போ விஜய் இல்ல, அதே கொஸ்டின் உங்கள்ட்ட கேக்குறேன், யாருக்கு போட்டிருப்பீங்க? ஓட்டர் ஐடி எடுத்துருக்க மாட்டேன். சரி, இப்போ வந்து விஜய் கூட ஒரு சில பேர் பதவி ஏற்றிருக்காங்கல்ல, அமைச்சர்கள். அதுல ஏதாவது ஒரு 3 அமைச்சர்களோட இலாக்கா சொல்ல முடியுமா? இலாக்கான என்ன தெரியுமா? துறை. இந்த அமைச்சர் ருசியான இந்த துறை, ஆதவர்ஜனா இந்த துறை அப்படின்னு ஏதாவது 3 பேரோட சொல்லுங்க. வேறு ஐயோ ஆதவர்ஜுன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆதவர்ஜனா ஆதவர்ஜனா ஸ்போர்ட்ஸ். super. அப்புறம் நான் ராஜ்மோகன் வந்து திராவிடம் அது வந்து ஆதி திராவிடம். ஆதி திராவிடமா அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இன்னொருத்தர் செங்கோட்டையன் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர். சூப்பர். சுபாஷ்க்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு வேற. அப்புறம் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் பேர் மறந்து போச்சு. அவர் வந்து சிறுபான்மையர். அவர் இன்னும் பதவி ஏற்கலன்னு நினைக்கிறேன். ஆ? இன்னும் பதவி ஏற்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? நம்ம அது ஒரு இதுவாதான் போயிட்டு இல்ல, இருக்கு. ஆனா போட்டிருந்தாங்க. அதான் பதவி இருக்கலாம் ஏற்கலாம். இப்போ அப்படின்னு. விஜய் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். செங்கோட்டையன் போய் பதவி ஏத்தாரு, ஆதவர்ஜனா போனாரு, புசி அதெல்லாம் போனார்ல, அந்த மாதிரி இன்னும் பதவி ஏற்கல. விஜய் வந்து காவல்துறை சட்டப்பணி இந்த சூப்பர். பட் இந்த அளவுக்கு தெரிஞ்சதே சூப்பர். அடுத்த ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸ் நோக்கி நகர்த்து. நீங்க எப்பயாவது ஃபீல் பண்றீங்களா? அதாவது இந்த ஜெனரேஷன் தனி ஒரு உலகத்துல இருக்கு, அரசியல் கட்சிகள் வேற ஒரு உலகத்துல இருக்காங்க. கண்டிப்பா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க ஏதாவது அப்படி ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா அது ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ்னும் போது அது டோட்டலா அது வேற ஜோனு. இப்போ இருக்க பாலிடிக்ஸ் அன்பிரடிக்டபிளாக இருக்கு. இப்போ என்ன நடக்கும்ன்றதே வந்துட்டு இப்படி அந்த சொன்ன மாதிரி ஐபிஎல் ஃபைனல்ஸ் அந்த ஒரு மேட்ச் அப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரி அந்த லாஸ்ட் ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போவோம் சிஎஸ்கே மேட்ச். அந்த மாதிரி தான் ஒரு நாளும் இருக்கு. ஒருவேளை இப்போ இதே வந்துட்டு இந்த ஆட்சியே இதுவாகுமா, இல்லை நடுலே ஒரு கான்டெஸ்ட் எல்லாம் போகுது, பாதியில கழிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஆதரவு வாபஸ் பெற்றாங்க. ஆமா, ஆதரவு வாபஸ் பெற்றுவாங்க. அப்படின்னா இன்னொரு கட்சி வந்து இன்னொரு ஆதரவு தெரிவிக்கும், இத்தனை பேர் வரா மாதிரி ஒரு டாக் ஓடுதுன்ற மாதிரியும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பட் இனிமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, அண்ணா வந்து 5 வருஷம் சிஎம் ஆக. கண்டிப்பா அது எல்லாருக்குமே அது இருந்துதான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா திரும்பி வருமா? இப்போ இதுக்கே வந்துட்டு ரீஎலெக்ஷன் மைண்ட் செட்டுக்கு பாதி பேர் ஒரு சில பேர் போயிட்டாங்க. ஓகே, ரீஎலெக்ஷன் வந்தா திரும்பி ஒரு இது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கும் போயிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. சரி, பெரிய எலெக்ஷன் வருது, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சரவணா. டிவிகே தான். விஜய் எவ்வளவு ஸ்வீப்? 120 130 121 மெஜாரிட்டி தேவையானது வந்துரும். ஆமா கண்டிப்பா. சொன்னீங்க கன்ஃபார்ம் டிவிக்கே தான். டிவிக்கு வந்துரும். இவ்வளோ அடிபட்டிருக்காங்க, கண்டிப்பா. பட் மக்கள் சிம்பத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. எதனால? ஏன்னா இவ்வளோ டார்ச்சர் இருக்கு, இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்னு ஒன்று இருக்கு. டிவிக்கே தான் வரும். நீங்க கன்ஃபார்ம் ஒரு மெஜாரிட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா அது ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்துரும். கன்ஃபார்ம் டிவிக்கே தான். டிவிக்கே தான் வரும். உல்லாசி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு டிவிக்கே தான் வரும்னு தோணுது. உண்மையில டிவிக்கே தான் வரும்னு தோணுது. ஏன்னா ஓட்டு போட்டவங்க யாருமே விஜய் முதல்வர் ஆவாருன்னு நினைச்சு பார்த்தலாம் ஓட்டு போடல. சரி விஜய்க்கு போடுவோமே டப்புனு முதல்வர் ரைட்டாரு. சரி, ரீஎலெக்ஷன் வச்சா டிவிக்கே தான் வரும்னு தோணுது. இப்போ அடுத்தடுத்து திமுக இருக்கிற கூட்டணிலாம் நீங்க சேர்த்திருக்கீங்க. ஓகே, திமுகல எந்தெந்த கட்சிகள் நீங்க சேர்ந்திருக்குங்கிறத லிஸ்ட் பண்ண முடியுமா? பிசிகா, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐ, ஐயுஎம்எல், சிபிஐஎம் ஒன்று இருக்கு. சிபிஐஎம். அதான் அது ரெண்டு. அதுக்கப்புறம் ஐயுஎம்எல். இந்த கட்சிகள்லாம் இதுக்கு முன்னாடி எப்போ கேள்விப்பட்டீங்க? இந்த கட்சிகள் பேர்லாம் காங்கிரஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா பிசிகா வந்து நாங்க பேசணும் தான் கேள்விப்பட்டேன். மற்ற கட்சி தெரியாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் தெரியும். ஐயுஎம்எல் தெரியாது. அதான் ஐயுஎம்எல் தெரியாது. அதுல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் இந்தியா பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் 2 இருக்குன்னு தெரியுமா? அது தெரியாது. கம்யூனிஸ்ட் தெரியும். கம்யூனிஸ்ட் தெரியும். நான் எங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் கம்யூனிஸ்ட்னு. இல்ல, அவன் கம்யூனிஸ்ட் ஆதரவு. ஆமா கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். என்ன ரீசன் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் சொல்றான் தெரியல. கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் மட்டும் சொல்லுவான். ஓகே, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி இருக்கு? என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு? விஜய் சிஎம் ஆயிட்டார், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு? எப்படி பேசிக்கிறீங்க? எல்லாரும் ஜாலி தான். ஜாலியா இருக்கு. போன் அடிச்சு ஜாலியா பேசிக்கிறது தான். யூஸ்வலா நீங்க சொல்லுவீங்க டீ கடையில நாங்க டிவிக்கு விஜய் பத்தி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க யூஸ்வலி? வருவாரா, இன்னைக்கு சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு ஒரு டாக் ஓடிச்சு நடுவுல. இப்போ ஓகே, எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்றேன். எலெக்ஷன் முன்னாடி எப்படி ஓடும்னா அண்ணா பழக்க போறாங்க. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நடுவில் வந்துட்டே இருந்துச்சு. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்ட்ரவர்சி வந்து ஒன்று பெருசாக ஒன்று வந்துச்சு. அவங்க டைவர்ஸ் மேட்டர் அது இதுன்னு கொஞ்சம் பர்சனல் இருந்தாங்க. ஸோ அது எப்படி ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சி டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். இந்த பர்சனல் மேட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா முடிஞ்சு அப்படின்னு. ஆமா, நிறைய அது கொஞ்சம் மேட்டர் வந்ததுக்கு அப்புறம் நானே இனிமே ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க. அதான் சொன்னேன். ஆனா போட்டாங்க. சிஎம் சீட்ல தூக்கி போட்டாங்க. இந்த பர்சனல் மேட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவுதான் விஜயோட கெரியர் முடிஞ்சுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இல்ல, அது வந்து ஒரு டாக் கிரியேட் பண்ணி விட்டுச்சு. ஏன்னா இது வரைக்கும் பாசிட்டிவா போயிட்டு இருந்துச்சு. கரூர் மேட்டர் அப்பயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இல்லாம அவர் என்ன பண்ணுவாரு பாவன்ற மாதிரியான ஒரு இது டேர்ன் ஆச்சு. ஏன்னா அது வந்து அவர் மேல நெகட்டிவ் ஆகுனாங்க, ஆனா அது பாசிட்டிவா ஒரு மாதிரி டேர்ன் ஆக ஆரம்பிச்சு. அந்த சிம்பத்தி ஆயிடுச்சு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, சோ கரூர்ல இருந்த விக்டிம்ஸே சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றேன். ஸோ அதனால ஃபுல்லா பாசிட்டிவா போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து இந்த டைவர்ஸ் மேட்ரு அண்ட் இன்னொரு மேட்ரு. ஸோ அதனால தான் ஒருவேளை மாறிடுமோ, இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் பிரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு டாக் ஓடிச்சு. பட் அது இப்போ ஒரு நான் இஷ்யூ அப்படின்னு தோணுதா? அது ஒரு இஷ்யூவே பதவி ஏற்பிலே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதனால அது அவருக்கு பர்சனல் அப்படின்னு விட்டு. நீங்க சொல்லுங்க, சிஎம் விஜய் கிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு?
எதிர்பார்ப்பு அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ கையெழுத்தே வந்து உமன் சேஃப்டிக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரக்ஸ் அண்ட் உமன் சேஃப்டின்றது கடந்த ஆட்சியில் எப்படி இருக்குன்றது இருந்துச்சுன்றது யாருக்கும் தெரியும். அது இந்த இதில் வந்து இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, அவருமே வந்து எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காப்புல. ஸோ அதனால டைம் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை இருக்கணுமா இருக்க வேணாமா, முக்கியம் இல்லையா, கரிஸ்மா மட்டும் போதுமா? இந்த கட்சிக்கு வந்து கொள்கைன்றது எல்லா கட்சிக்கும் ஒரு பேசிக். ஏன்னா கொள்கையை வச்சு தான் ஒரு கூட்டம் கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு சாலிடான அடுத்த ஒரு 50-100 வருஷத்துக்கான இது வந்து கொள்கையில தான் உருவாகும். ஆனா இப்ப இருக்கிறது வந்துட்டு மெஜாரிட்டி வந்து கொள்கையில இல்லை, டிவிக்கே கொள்கையில கிடையாது. இப்ப போட்ட ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு ஃபேஸ், அந்த ஒரு ஃபேஸ். ஏன்னா இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் பாத்தீங்கன்னா எவன் கேண்டிடேட்டே திரும்ப விசிலுக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்படி நிறைய வந்துருச்சு. அதான் ஒரு பார்த்தேன் இந்த தேர்தலில் தான் ஜாதி மதம் இனம் மொழி அது வந்து இன்னொரு அதெல்லாம் கடந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பெரிய பிளஸ் எம்எல்ஏ யாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரு பெரிய பிளஸா பாத்தீங்கன்னா கேஸ்ட் இந்த இதுல பார்க்கலன்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா ஜாதி பார்த்து போடக்கூடிய நிறைய இடங்கள்ல டிவிக்கே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஓகே தவிர்த்து ஒரு இதுக்கு வருதுன்றது நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறேன். கொள்கை பத்தி உங்களோட கருத்து, சுபாஷோட கருத்து? நோ ஐடியா. கொள்கைனா என்னன்னு கேக்குறீங்க? டிவிக்கேடா அதான் கொள்கை. சரி, இப்போ தாவேக்காவோட கொள்கை அவங்க ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, விஜய் சிஎம்மாக பதவி ஏற்கிற போது கூட சொன்னாரு. அது என்ன கொள்கை பேர் தெரியுமா? தெரியாது ஜி. இந்த செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஒன்று சொன்னாரு. தெரியாது ஜி, அதெல்லாம் நான் பார்க்கல ஜி. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க கொள்கை பத்தி, சரணாவோட கருத்து மற்றும் கிஷோரோட கருத்து. கொள்கை தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாவே விஜய். கொள்கை வேணுமா வேணாமா? கொள்கை வேணாம். கொள்கையெல்லாம் வேணாம், விஜய் மட்டும் போதும். டிஎம்கேட்ட இருந்து நீ எவ்வளோ டார்ச்சர் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எதிர்கட்சியாக செயல்படும் போது தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாலே போதும். ஓகே, திமுக எதிர்கட்சியா எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஆமா, அது வந்து பெரிய டாஸ்க். ஏன்னா இப்போ டிஎம்கே சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறத விட எதிர்கட்சின்றது தான் அவங்களோட பெரிய பவர் என்ன கேட்டா. ஏன்னா எதிர்கட்சியில இருந்தது தான் ரொம்ப பயங்கர டஃப்பா இருக்கும். அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் டிஎம்கே எதிர்கட்சியில இருக்குன்ற போது ஒரு டஃப் இருந்துட்டே இருக்கும். அதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றது 2 நாளா போட்டு போடான்னு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஃபுல் ஐடிவிங் அடி. அவர் எப்படி இதை கொடுப்பாரு, அது இப்போ ஆரம்பிச்சு. அது என்னன்னா ஒரு நல்ல விஷயம் தான் என்ன கேட்டா. ஏன்னா ஒரு சாலிட் எதிர்கட்சி இருந்தாதான் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது இருக்கும். சரி, நமக்கு ஒரு பேங்க் இருக்கு, பின்னாடி கேட்கறதுக்கு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பயமாவது இருக்கும். ஸோ அந்த விதத்துல டிஎம்கே ஒரு கேள்வி கேட்க ஒரு நல்ல குரல். கொள்கை பத்தி செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் கேள்விப்பட்டீங்களா? கடைசியா யார் சொல்லி கேள்விப்பட்டீங்க செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ்? விஜய் பதவியா இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கு முன்னாடி மாநாட்டிலேயே அறிவிச்சாரு. ஃபர்ஸ்ட் மாநாடு விக்ரவாணி மாநாட்டிலேயே நம்மளுடைய இது வந்து செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் தான், உண்மையான செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் சொன்னாரு. இங்கிலீஷ்லயே சொன்னாரா, தமிழ்ல சொன்னாரு? மதச்சார்பற்ற சமூக நீதினு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொன்னாரு. அது கேள்விப்பட்டிருக்கேன், மதச்சார்பற்ற சமூக நீதி. ஓகே, கொள்கை வேணுமா வேணாமா ஒரு கட்சிக்கு? உங்களோட கருத்து எதுவாக தான் சொல்லலாம். கொள்கைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கொள்கைனா என்ன? அதாவது அந்த கட்சி எதுக்காக செயல்பட போகுதுங்கிறது வேணுமா வேணாமா? வேணும். சோ மதச்சார்பற்ற சமூக நீதி உங்களுக்கு வந்து ஏற்புடையதா இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, அதை ஃபாலோ பண்றாங்க நம்புறீங்க? ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். எப்படி இந்த திமுக எதிர்கட்சி எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கீங்க? உங்களுக்கு லைட்டுக்குள்ளுக்குள்ள பயமாதான் இருக்கா, அண்ணாவை கேள்வி கேட்டே இருப்பாங்களே அப்படின்ட்டு? அண்ணாவே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, ஹேண்டில் பண்ணிரு. அவர் போய் இந்த சிஎம் சேர் உட்கார்ந்தார்ல, அந்த மொமெண்ட்டை நீங்க நிறைய சோஷியல் மீடியா ஏஐ வீடியோஸ் போட்டு ஏஐ போட்டோ போட்டு ஐருவார்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் போய் உட்கார்ந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அழுவுறீங்களா? எமோஷனலா அழுவுறீங்களா? ஜி இந்த லியோ கிளைமேக்ஸ்ல உட்காராம பாருங்க. லியோ கிளைமேக்ஸ் உட்கார்ந்திருப்பார்ல ஜி, லியோ கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இனிமே வந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இன்னும் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எதுவுமே தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனான்னு நினைக்கிறேன், கீர்த்தனா வந்து எம்எல்ஏ சர்டிபிகேட் வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிளாஸ் இருக்கு. இந்த ஃபிளாஸ் எல்லாம் நீங்க சுட்டி காட்டுவீங்களா இல்ல அண்ணா என்ன பண்ணாலும்? கண்டிப்பா. இப்போ நாங்க சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் இப்போ ஒரு தப்பு பண்றாங்கன்னா சுட்டி காட்டினா தான். ஏன்னா இப்போ அவங்களுமே என்ன இருப்பாங்க, ஓகே நம்ம வந்து தப்புன்னு தெரிஞ்சா ஒரு கரெக்ஷனா இருக்கும். யாரா இருந்தாலும் இது சிஎம் கேண்டிடேட்னு இல்லாம ஒரு ஆஃபீஸ் எடுத்தாலும் நீ பண்ணி தப்புன்னு சொன்னாதான் பக்கத்துல இருக்க மாத்திமா. அது சொன்னா மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2-3 கட்சி பேர் சொல்லுவேன். அந்த கட்சியை பத்தி உங்களோட கருத்து, ஜஸ்ட் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லலாம், ஓப்பனா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட, சுபாஷ் தான் இருக்கலாமா? சரி சொல்லி நாங்க அதுக்கு யாரு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து திமுக தான் இருக்கு. திமுக பத்தி உங்களோட கருத்து தீய சக்தி கடன் நிறைய வச்சுட்டு போயிருக்காங்க. கடன் நிறைய வச்சுட்டு போயிருக்காங்க, 10 லட்சத்துக்கு மேல இருக்குது. அதை விஜய் பத்தி பேசியிருக்காரு அந்த இதுலயே. ஓகே, இது நெகட்டிவ். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஏதாவது சொல்லலாம்? திமுக வந்துட்டு எனக்கு கலைஞர் இந்த டைம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ஐடி பாக்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி டிஎம்கே சைட்லேருந்து என்னதான் நம்ம வந்துட்டு திருட்டாங்க சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அந்த தமிழ் இதுன்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டாலிடாக அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த இதில் டிஎம்கேவை பாராட்டலாம். ஓகே, திமுக பற்றி உங்கள் கருத்து? நோ கருத்து. ஏன்? எனக்கு பிடிக்காது திமுக. பிடிக்காது. சரி, அதிமுக பத்தி உங்க கருத்து? அதிமுக எடப்பாடி இருக்கும் பாஸ்போர்ட் விட்டாரு, அவ்வளவுதான். பாஸ்போர்ட்டாரு அந்த டயத்துல பிடிக்கும். ஆல் பாஸ்போர்ட்னால பிடிக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்க, அம்மா கேண்டீன் அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
அம்மா உணவகம். அம்மா உணவகம். இவங்க வந்து டிஎம்கே வந்துட்டு அதை ஃபுல்லா எடுத்து பேர் மட்டும் மாத்திக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. So, அதிமுக மேல லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அடுத்து காங்கிரஸ். ஐடியா உங்க கூட்டணி கட்சி தானே? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டைலாக் வரல அந்த மாதிரி தான் இருக்கு. சின்ன பையனா இருக்கும்போது நான் ராமேஸ்வரம் தானே, அப்ப அந்த கட்சி டிவி ஷூ போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தான் அந்த இதை இது பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது பேசும்போது அதோட வெறுப்பு வந்துச்சு. அதை பத்தி தெரியும் எனக்கு, காங்கிரஸ் இந்த மாதிரி. ஆனா அவங்க கூட இப்ப விஜய் வந்துட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் யோசிச்சு. காங்கிரஸோட கூட்டணி வச்சு உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல, ஆமா உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல, காங்கிரஸோட பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் கூட தான் இருக்கும் டிவிக்கு அலைன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு டாக் ஓடிச்சு. ஸோ அது வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டிப்பாக இது வரும்ன்ற மாதிரி அவங்க போயிட்டே இருந்ததுனால எனக்கு அது வந்து ஓகே செட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க எப்படியும் வந்துட்டு இது கொள்கையாக கூட்டணி வச்ச மாதிரி இல்லை, ஆட்சிக்கான கூட்டணி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால ஓகே. இன்னும் 2 கட்சி உங்களோட கூட்டணி வந்திருக்காங்களா, விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட். 2 பேர் பத்தி ஃபர்ஸ்ட் விசிகா பத்தி போயிடும். விசிகா பத்தி இதுக்கு முன்னாடி எப்ப கேள்விப்பட்டீங்க? கேள்விப்பட்டது இல்ல. விசிகா பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சுபாஷ்? கௌதம் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு திமுகவோட கூட்டணி வச்ச அப்புறம் தான் விசிகா பத்தி கேள்விப்பட்டேன். திமுகவோட கூட்டணியா இல்ல தாவேக்காவோட கூட்டணியா? அதுக்கு முன்னாடி திமுகவோட இருந்தாங்க. அப்ப தெரியும், திமுக கூட்டணியும் தெரியும். ஆமா. அது அந்த கட்சி பத்தி ஏதாவது கருத்து இருக்கா? இல்ல, நோ கருத்து. அது வந்து அமைதியா இருக்கும், அதை பத்தி பெருசா தெரியாது, வெளியே எதுவும் வராது. பிஜேபி பத்தி ஹானஸ்டான ஒப்பீனியன் எதுவா இருந்தா சொல்லலாம். எனக்கு பிஜேபி வந்து நேஷனல் லெவல்ல பிடிக்கும், ஸ்டேட் லெவல்ல பிடிக்கல. உங்களுக்கு ஏதாவது சொல்லிட போறேன், எதுவா சொல்லு. உங்க ஹானஸ்டா என்ன தெரியுது? எப்ப ஃபர்ஸ்ட் பிஜேபி கட்சி பத்தி எப்ப கேள்விப்பட்டீங்க? அதெல்லாம் தெரியல ஜி எனக்கு. தெரிஞ்சதா விஜய் தெரியும், தாவேக்கா தெரியும். இல்ல, நான் பார்த்த வர நிறைய வந்துட்டு இந்தி திணிப்பு, மத கலவரம் இந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் அதை பத்தி தெரியல. ஓகே, நோ இஷ்யூ. நீங்க வாங்குனீங்க. அண்ணாமலை பிடிக்கும். அண்ணாமலை என்ன பிடிக்கும்? என்ன எப்போ வந்து உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்க ஆரம்பிச்சு? எதுக்கு அப்புறமா? அவர் இந்த பிரஸ் எதுவுமே பயப்படாம அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாரு, அது விதமா எனக்கு நல்லா பிடிக்கும். மித்தபடி பிஜேபி பிடிக்காது, அவரை பிடிக்கும். மேபி வந்து டிவிக்கு இல்லாம இருந்திருந்தா பாஜக ஒரு முகமா அண்ணாமலை இருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்களா? கண்டிப்பா போட்டிருப்பீங்க. ஓகே. நிறைவாக கம்யூனிஸ்ட் உங்களோட கூட்டணியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் சிந்தனைனா என்ன? இப்போ கத்தி படத்துல விஜய் சொல்ற மாதிரி இந்த இட்லி இன்னொருத்தனோடது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது இவ்வளவுதான் தெரியுமா, இல்ல கம்யூனிஸ்டத்தை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு கம்யூனிஸ்ட் பத்தி ஒப்பீனியன் இருக்கு. இப்போ என்னன்னா இந்தியால கம்யூனிசம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிச்சு. ஏன்னா இப்ப கேரளாலயே அவங்க நான் தான் சொன்னேன், அதை நீ தான் சொன்ன, அதுதான் சொல்றேன். சரி ஓகே, நீ தான் சொன்ன இந்தியால கம்யூனிசம் கிடையாது, கேரளாலையும் ஒரு மாதிரி போயிருச்சு, கம்யூனிசம் இதுக்கப்புறம் வராது. ஆனா என்னோட கருத்து என்ன, கம்யூனிசம்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த கம்யூனிசம்னு ஒன்று இருந்துதான் இருக்கும். அது வந்து கம்யூனிசம், நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லலைனாலும் ஒரு ஆஃபீஸ் ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தர் எதிர்த்து பேசுறானாலுமே அது கம்யூனிசம் தான். அவன் நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்க வேண்டியது இல்லை. அந்த கம்யூனிசம் வந்துட்டு அழிவும் அழியாது, போகும் போகுது. அது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ ஒரு இடத்துல இருந்துட்டே தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ சுபாஷ்? தெரியல ஜி, காரல் மார்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஃபுல் டீடைல்ஸ் தெரியல எனக்கு. தெரியல. உங்க கூட்டணியில் இருக்காங்க, இனிமேல் தெரிஞ்சுக்க முயற்சி செய்வீங்களா? அதான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய. கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியாது. இங்க கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா, அப்படி இதனால இவங்க இதுக்காக செயல்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. உங்க அண்ணா சிஎம் ஆயிட்டாரு, பட் வாழ்த்துக்கள். தமிழ்நாடுக்கு வந்து ஒரு புதிய அரசியலை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு அப்புறமா இந்த 2 திராவிட கட்சி தாண்டி ஒரு நாள் வர முடியும், மாற்று அரசியல் கொடுக்க முடியும் நிரூபிச்சிருக்காங்க. ஹோப் ஒரு நல்ல கவர்னன்ஸ் இருக்கும் நம்புறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சுட்டி காட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அடுத்தடுத்து பேசுவோம் நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில். சும்மா இந்த பொலிட்டிக்கலா இருக்கிற யூத்தோட தாட் எப்படி இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிக்கடி பேசணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.